முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி உரையாற்றி வருகிறார். நிரலையில் பார்க்கலாம். அடிக்கடி அடிக்கல, ஒரு முறை தான் நடிச்சிருக்கிறார். என்னை வளர்த்து எடுத்திருக்கக்கூடியவர்களில் ஒரு முக்கியமானவராக நம்முடைய அமிர்தம் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய தலைப்பிள்ளையாக இருந்து எங்களை எல்லாம் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த முத்தமிழ் பேரவை என்பது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆக அப்படிப்பட்ட அந்த அமைப்பு நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு நான் வருவது உள்ளபடி எனக்கு பெருமைதான். எந்த அமைப்பையும் தொடங்குகிற போது சிறப்பாக இருக்கும், எழுச்சியோடு நடக்கும், பெருமையாக இருக்கும். தொடக்க விழா முடிஞ்சதும் முடிஞ்சு போன அமைப்புகள் எல்லாம் நாட்டிலே உண்டு. ஆனால் தொடங்கின காலத்திலிருந்து இந்நாள் வரையிலே தொடர்ந்து 50 ஆண்டுகளை கண்டு இன்றைக்கு 51ஆம் ஆண்டினுடைய விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே உற்சாகத்தோடு, அதே ஆக்டிவா அந்த அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம், முழு காரணம் நம்முடைய இயக்குனர் அமிர்தம் அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். இசை உலகத்தினுடைய முடிசூடா மன்னராக திகழ்ந்த ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. அத்தகைய ராஜரத்னம் பிள்ளையுடைய பேரில் ராஜரத்னா விருது வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவரே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல கலைத்துறையில் பெரும் சாதனைகளை படைத்த காரணத்தால் அவரை நாம் கலைஞர் என்று சொல்கிறோம் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர்களை மதித்த காரணத்தால் அவர் கலைஞராக விளங்கினார். அத்தகைய கலைஞர் பேரில் விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய திரைப்பட நாயகர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரே குறிப்பிட்டு சொன்னார், கனல் தெரிக்கக்கூடிய கலைஞருடைய வசனங்களை பேசி நடித்தவர் நம்முடைய நாசர் அவர்கள். அப்படி பேசி நடித்தவங்க சிலர் பிற்காலத்தில் அதை மறந்துடுவாங்க, சிலர் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் கலைஞருடைய வசனங்களைத்தான் பேச்சு போட்டி, நாடக போட்டி, இப்படி பல போட்டிகளில் பங்கேற்று உரையாற்றி பரிசு வாங்கினேன் என்றும் 1984ஆம் ஆண்டு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த பல சினிமா கம்பெனிகளில் கலைஞருடைய பராசக்தி வசனத்தை பேசித்தான் நடிகனாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று பல மேடைகளில் சொன்னவர் நம்முடைய நாசர் அவர்கள். நவரச நடிகர் மட்டுமல்ல, நன்றி மறவா மனிதராகவும் நாசர் இருக்கிறார். 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தில் நியாயத்தரசு படத்தில் நடித்தார். நாசர் அவர்கள் பெரிய நடிகராக வளர்ந்த பிறகு அவரை குறிப்பிட்டு சொன்னார், தென்பாண்டி சிங்கம் எங்கள் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கணும்னு கலைஞர் அவர்கள் அழைப்பு விடுத்தப்போ, பொதுவாக சினிமாவில் பிஸியாக இருக்கிறவங்க டிவி சீரியலில் நடிக்க விரும்ப மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் துணிச்சலாக வந்து அந்த தொலைக்காட்சியில் தொடரில் நடித்தவர் தான் நம்முடைய நாசர் அவர்கள். அதேபோல் கலைஞருடைய கதை வசனத்தில் இளைஞன், பாசப்பறவைகள், பொன்னர் சங்கர்னு பல படங்களில் நடித்தவர் இன்று கலைஞர் விருதை பெறுவது மிக 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 பொருத்தம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முத்தமிழ் பேரவை இசை மற்றும் நாடக கலைஞர்கள் விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.